ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரியவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, காலங்கள் கடந்து போகலாம், நம்பிக்கை குறையக்கூடாது. காலங்கள் கடந்து போகலாம், நம்பிக்கை மட்டும் குறைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். இப்பொழுது நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே கர்த்தர் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே அந்த நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் யோசுவாவின் காலத்திலே இப்பொழுது நடக்கிறது. மோசேயின் காலம் முடிந்து விட்டது. மோசே மரித்து விட்டார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தும் பொழுது நன்றாய் கவனிக்க வேண்டும். 12 கோத்திர தலைவர்களை கூட வைத்திருந்தார் மோசே. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் உண்மையும் உத்துவமாக மோசேயை பின்பற்றினார்கள், கர்த்தரையும் பின்பற்றினார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய மாமிச பலனையும் அவர்களுடைய பார்வைக்கு எப்படி தோன்றினோ அப்படி இருந்தார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில் மோசே சொல்லுகிறார், நீ உத்தமமாய் என்னையும் கர்த்தரையும் பின்பற்றினபடினாலே நான் உனக்கு நாம் போகிற தேசத்திலே ஒரு நல்ல தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவரால் கொடுக்க முடியவில்லை. அதற்குள்ளாக மோசே மரித்து விட்டார். இப்பொழுது யோசுவா மோசேயினுடைய பொறுப்பை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்போ 40 வயதாய் இருக்கும்போது தான் மோசே காலேப்பை பார்த்து சொன்னார், இந்த மலை நாட்டை கர்த்தர் உனக்கு தருவாராக, நீ அதை சுதந்திரமாக எடுத்துக்கொள், ஏனென்றால் நீ உத்தமாய் பின்பற்றினாய் என்று சொல்லி.
இப்பொழுது மோசேயும் மரித்து விட்டார். மோசே அன்றைக்கு சொல்லி இன்றைக்கு 45 வயது ஆகிவிட்டது, 45 வருஷம் ஆகிவிட்டது. இப்போது மோசே காலேப்புக்கு எத்தனை வயசுன்னா 85 வயசு. 40 வயசுல அந்த வாக்குத்தத்தம் வந்தது. இப்போ எப்போதான் நிறைவேறுச்சு? 85 வயசு வரும்போது இவரே நினைப்பூட்டுகிறார். யார்கிட்ட நினைப்பூட்டுகிறாருன்னா, இப்போது யார் நடத்துறது? யோசுவா நடத்துகிறார். யோசுவாட்ட சொல்றார், ஐயா யோசுவாவே, மோசே அன்றைக்கு எனக்கு ஒரு வாக்கு பண்ணினார், நீ கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினபடினாலே உனக்கு இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். ஆனால் அவர் மரித்து விட்டார். இப்பொழுது அவர் சொல்லி 45 வயது வருஷம் ஆகிவிட்டது. எனக்கு இப்பொழுது 85 வயது. ஆனால் அந்த நாட்டை நான் பிடித்து கொள்வதற்கு நான் இன்னும் யுத்தம் செய்யணும். ஏனால் அங்கே யார் இருக்கிறாங்களாம்? அது ஒரு மலை நாடு. இங்கே ஏனாக்கியர் இருக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம். அந்த ஏனாக்கியர்களெல்லாம் நல்ல கொடிய மக்கள், நெடிய மக்கள், பலசாலிகள். ஆனால் அந்த தேசத்தை தான் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அன்னைக்கு 40 வயசுல எனக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது 85 வயசுல. நான் யுத்தத்துக்கு போய் அவங்களெல்லாம் நான் முறியடித்து நான் சுதந்திரிச்சுக்கிறேன், என்னை விடும் அப்படின்னு சொல்லும்போது யோசுவா அந்த இடத்தை அவருக்கு ஆசீர்வதித்து, நீ போ அப்படின்னு போய் என்ன பண்ணாரு? 85 வயசுல யுத்தம் பண்ணி அந்த இடத்தை பிடிச்சி அவர் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போது, நீங்கள் 20 வயசா இருக்கும்போது, 25 வயசா இருக்கும்போது, 30 வயசா இருக்கும்போது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா அது பல காலம் ஆகிப்போச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அன்னைக்கு சொன்னீங்களே, கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு இன்னும் பலம் இருக்குது ஐயா. அன்னைக்கு 15 வயசு 16 வயசுல நான் முழங்காலில் நின்னேன். இப்போ எனக்கு முழங்காலில் நிற்கிற பலன் இருக்கு, கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கணும். நின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது காலங்கள் மாறலாம், ஆனால் அது நம்பிக்கை மாறக்கூடாது. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். காலங்கள் மாறி போகலாம், நம்பிக்கை மாறாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே யோசுவா, சரியப்பா நீ போய் அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது அவன் போய் யுத்தம் பண்ணி அவன் எடுத்துக்கொண்டானாம். பிரியமானே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலேப்பு இடத்துல பெரிய பெரிய காரியங்கள் ஒன்று நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியாது. ஆனாலும் பார்க்கிற காரியங்கள் மிகவும் ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் அது மிகவும் ஒரு நல்ல குணங்கள் அந்த காலேப்பினிடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். எண்ணாகமம் புஸ்தகத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பீர்களானால், எண்ணாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இங்கே ஒரு காரியம் என்ன என்றால், இந்த பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம் இருக்கிறது அல்லவா? நான் கடந்த நாட்களிலே சொல்லியிருந்தேனே, ஆபிரகாம் அங்கேதான் வந்து குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது, ஆபிரகாமின் காலம், ஈசாக்கின் காலம், யாக்கோபின் காலம் வருகிறது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதிலே ஒரு பிள்ளை யோசேப்பு. யோசேப்பை கூட இருக்கிற சகோதரர்கள் பகைத்து அவனை குழியில் போட்டு திரும்ப எடுத்து அவனை மீதியானியருடைய கையில் விற்று போட்டார்கள்.
அவன் அங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். அங்கே எகிப்திலே அவன் ராஜா கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னபடியினாலே இந்த தேசத்தை காப்பாற்ற சரியான ஆள் யோசேப்பு தான் என்று சொல்லி ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை அங்கே வைக்கிறான். யோசேப்பு அந்த நாட்டை திறமையாக ஆட்சி செய்கிறான். 7 வருடம் நல்ல புஷ்டியும் பசுமையாக விளைகிறது. அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும் பொழுது அந்த முதல் வருஷத்தில் கிடைத்ததான தானியங்களை சேர்த்து வைக்கிறான். அந்த பஞ்ச காலத்தில் அதை எல்லாவற்றையும் தேசத்தில் மக்களுக்கு விற்று அவன் அந்த தேசத்தினுடைய பஞ்சத்தை அவன் சரி பண்ணுகிறான். இப்பொழுது நமக்கு தெரியும், யாக்கோபுனுடைய பிள்ளைகளாகிய மற்ற பிள்ளைகள் இந்த யோசேப்பு தானியம் விற்கிறான் என்று யோசேப்பு என்று தெரியாது. எகிப்திலே தானியம் கிடைக்கிறது என்று சொல்லி வாங்க போகிறார்கள் பணத்தோடு. அங்கே போகும்போது இவன் தான் என்பதை அவர்கள் அறியவில்லை. யோசேப்பு அறிந்து கொண்டான், என்னுடைய சகோதரர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று. எனவே நமக்கு தெரியும், பல சூழ்நிலைகள் மாறி யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். சகோதரர் என்று அறிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான், இவர்களெல்லாம் என்னுடைய சகோதரர்கள். இப்பொழுது இவர்கள் கானான் தேசத்திலிருந்து இங்கே வந்து தானியங்களை வந்திருக்கு. அப்பொழுது ராஜா சொல்லுகிறான், ஏனப்பா நீ இங்கே இருக்கும்போது அவங்க ஏன் அங்கே கஷ்டப்படணும், இந்த ஊருக்கு வர சொல்லு, எகிப்திலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறேன், நன்றாக வாழ வைக்கலாம் என்று சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்போ எகிப்து தேசத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி தான். எனவே இவர்கள் வந்து பலுகி பெறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த பார்வோன் மரித்து விடுகிறான். இன்னொரு பார்வோன் வரும்போது இந்த மக்களெல்லாம் பலுகி பெறுகிறதை பார்த்து பொறாமை கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அங்கே நினைக்கும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே மோசே பிறக்கிறான், மோசே வளர்கிறான். இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்கிறது. 430 வருஷம் ஆகிவிட்டது. இந்த யாக்கோபு குடும்பம் எகிப்தில் போய் வாழத் தொடங்கி 430 வருஷமும் இவர்கள் அங்கே ஒரு அடிமைகளாக தான் இருக்கிறார்கள். சொந்த தேசம் இவர்களுக்கு கானான் தேசம். இப்பொழுது ஆண்டவர் அந்த மக்களை என்ன பண்ணுகிறார், மோசேயின் மூலமாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள். அதான் யாத்திரை பண்ணுகிறது. யாத்திராகமம் என்று பெயர் வருகிறது காரணம் தான், அவர்கள் யாத்திரை பண்ணுகிறது. எனவே இப்பொழுது என்ன பண்ணுகிறார், இந்த எண்ணாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே மோசே என்ன பண்ணுகிறார் என்றால், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை நோக்கி, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கானானை நாம் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக கானான் தேசத்திலே 430 வருஷம் ஆகிட்டபடினாலே வேறு மக்கள் எல்லாம் அங்க கூடி வந்துட்டாங்க. நோவாவினுடைய பிள்ளைகளுடைய காமனுடைய சந்ததி, அவெல்லாம் ரொம்ப ராட்சதர்கள் அவர்கள். இன்னுமாய் பல சந்ததிகள் அங்கே வந்து அந்த கானான் தேசத்தை முழுவதுமாக அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே 7 ஜாதிகள் இருக்கிறது. 7 ஜாதிகளையும் நாம் என்ன பண்ணணும், துரத்துனாதான் நம்ம தேசத்தை என்ன பண்ண முடியும், ஆளுக்கு. இந்த சென்னையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் அதை பார்க்க போகலைன்னா எவனாவது ஒருத்தன் கொட்டாவை போட்டுருவான். அப்புறம் அவனை துரத்துறதுக்கு நமக்கு பெரும்பாடாக மாறிடும். இப்படி தான் இந்த கானான் தேசத்தை யாருக்குள்ளது, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் கொடுத்தது. ஆனால் அதில் அவரை அவர்கள் அதை விட்டு எகிப்தில் போய் 430 வருஷம் தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இங்கே பலரும் அதை ஆக்குபை பண்ணி வைத்து 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது மோசே என்ன பண்ணுகிறார், இந்த யாக்கோபின் சந்ததி 12 பேர் இருக்கிறார். 12 கோத்திரமாக இருக்கிறது. இந்த 12 கோத்திரத்தில் ஒருவராக தேர்ந்தெடுத்து 12 பேரை இந்த
கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னா அங்க போய் நோட்டமிட்டு வாருங்க. அவர் என்ன சொல்லும்போது 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அல்லது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்பொழுது சொல்லி அனுப்புறார், நீங்க போய் என்ன பண்ணுங்க, அந்த தேசத்தை பார்க்கணும், நன்றாய் படிக்கணும், நீங்க வீடுகளில் போய் நன்றா படிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தேசம் நல்லதா கெட்டதா, அங்கே இருக்கிற மக்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவங்க பலசாலிகளா பலவீனர்களா, தேசம் நல்லதா கெட்டதா, அவங்க குடிசையில் இருக்கிறாங்களா கோட்டையில் இருக்கிறாங்களா, எல்லாம் பார்த்துட்டு வாங்கப்பா, நம்ம போய் அதை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு நல்லா கவனிக்கணும். இது மோசேயினுடைய திட்டம் அல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது ஒரு ஊழியக்காரனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானாராம், நம் நிமித்தம் அவர் தரித்திரமானார். நாம் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரிக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் ஒன்றும் சாதாரண பிள்ளைகளாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்னாகும் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரமா இல்லை 24ஆம் அதிகாரமா பாருங்க. 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனால இஸ்ரவேல் என்று சொன்னால் இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் தான், ரட்சிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இப்பொழுது சத்துரு வேற கையில் வச்சிருக்கிறான். எனவே நாம் யுத்தம் பண்ணணும். எழுத்தின்படியாக நம்ம போய் ஈட்டி கடப்பாறை எல்லாம் கொண்டு போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிலிட்ரி ஆள் எடுப்பாங்க, போலீஸுக்கு ஆள் எடுத்துடணும். போன உடனே அவங்கள துப்பாக்கியும் கொடுத்துட்டு போய் சண்டைக்கு நில்லுங்கன்னு சொல்லுவான். இல்லை, அதை பார்க்கணும்னா ஆவடியில் கவாத்து மைதானம்னு ஒன்று இருக்குது, பாலிடெக்னிக் பக்கத்தில். அது கவாத்து மைதானம், பிரேடு, நல்ல செம பிரேடுன்னு சொல்லுவாங்களே, அது பிரேடு. காலம் பாருங்க, நல்ல வெயிட் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு அப்படியே நடக்கணும், ஃபுல்லாக ஓடணும், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இதெல்லாம் பண்ணணும். மிலிட்ரியில் இருக்கிறவங்க அதை விடவும் மோசம், மலைகளில் வேதமாக ஏறணும். இந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான சில காரியங்களை வச்சுருக்குறாங்க, நீங்கள் இன்னும் பெறல. அப்போ அதை பெறுறது சாதாரணம் இல்லை, அதுக்கு ட்ரைனிங் வேணும். இப்போது இந்த ஆசீர்வாதத்தை மோசே சொல்லல, தெய்வமே சொன்னார். அதான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றான். புரிகிறதா? ஆண்டவர் சொன்னார், அனுப்ப வேண்டும் என்றார். ஆமென்.
மோசே இஷ்டத்துக்கு பண்ணல, தெய்வம் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார்? இந்த கானான் தேசத்தை நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வர நீ ஆட்களை அனுப்போ. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் தேசம். இதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவரே சொல்லிட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னார். நன்றாய் கவனிக்கணும். இப்போ இந்த 12 பேரும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பின்பு என்ன பண்ணாங்க? திரும்பி வந்தாங்க. இப்போ 40 நாள் ஆயிடுச்சு. போறதுக்கு ஒரு 20 நாள், வர்றதுக்கு 20 நாள், 40 நாள் வந்துட்டாங்க. வரும்போதே அவர் சொல்லி அனுப்புனாரு, அங்கே வந்து என்ன பண்ணுங்க, திராட்சை கொலை எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு சீசனாக இருக்கு, கொஞ்சம் கனியல் சிலவற்றை எடுத்துட்டு வாங்க. 20ஆம் வசனம். நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானது என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள், தைரியம் கொண்டு தேசத்தின் சனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லிட்டு 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். ஒரே கொலை. நல்லா கவனிக்கணும். திராட்சை பழம் எல்லாம் சீசனில் பார்த்துருக்குறீங்கள? ஒரே கொத்து, ஒரே கொலை அறுத்து அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரே கொலைய ஒரு பெரிய தடி. நீங்க பார்த்துருக்கிறீங்கல்ல, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு தடி, அங்கே முன்னாடி ஒருத்தன் போவான், பின்னாடி வருவேன், 2 பேருக்கு தோளில் அந்த சுமைகளை கட்டி தூக்கிட்டு வருவாங்க. இப்போ ஒரே கொலை 2 பேர் தூக்குற அளவில் திராட்சை கொலை எவ்வளோ பெருசு இருந்திருக்குனால யோசித்து பாருங்க. புரிகிறதா? அதுதான் அருமையான தேசம், அது நல்ல தேசம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னார். புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ கொண்டு வந்தாங்க. 24ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அப்புறம் அதுலேயே 23ல் என்ன சொல்ல, தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குழிகள் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். திரும்பி வந்து என்ன சொல்றாங்க? 27ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். ஐயா, நாங்க அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். உண்மையிலேயே என்ன தேசம்தான்? பாலும் தேனும் ஓடும் தேசம்தான். இது அதனுடைய கனி. பாத்தீங்களா? அதுக்கு சாம்பிளாக கனி கொண்டு வந்திருக்கிறோம். இதான் ஏன் கனி. அத்திப்பழம் கொண்டு வந்தோம், மாதுளம்பழம் கொண்டு வந்தோம். ஒரே கொலை 2 பேர் தடி கட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறோம். பாருங்க ஐயா. 28ஆம் வசனம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில இந்த ஆனாலும் வரக்கூடாது. உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறது வரைக்கும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த காம்பவுண்டை விட்டு போன பிறகுதான் நீங்க நம்பிக்கையை இழந்துடுறீங்க. அந்த ஆனாலும் வரவே கூடாது. ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள். மிகவும் அரணிப்பான பாதுகாப்பான, ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க கோட்டை கொத்தளம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவர்கள்லாம் ராட்சத பிறவி, ஏனாக்கின் குமாரர்கள். அமலேக்கியர் தென்புற தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அன்னை குடியிருக்கிறாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஜாதிகள் வருவாங்க. அப்புறம் அங்க போன பிறகு இன்னொரு ஜாதியை துரத்தணும். மொத்தம் 7 ஜாதிகள் அந்த கானான் தேசத்தை
ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நன்றாய் கவனிக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சத்துருவானவன் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறான், எல்லா நன்மைகளையும். அப்போ அதை என்ன பண்ணணும்? நீங்கள் துரத்தணும். துரத்துனாதான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க? இந்த 12 பேர் போனாங்கல்லவா, இதில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். என்ன பரப்பினாங்க? துர்ச்செய்தியை பரப்பினாங்க. இன்னும் 2 பேர் மட்டும்தான் நற்செய்தியை சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். குமாரராகிய 33. ராட்சதரை கண்டோ, ஆ நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். ஐயா, அவங்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்ப கொடிய மக்கள், நெடியவர்கள், ரொம்ப ராட்சதர்கள். நாங்க அவங்களுக்கு எப்படி இருந்தோம்? நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். ஐயா, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, நாங்கள் எங்கள் பார்வைக்கும் அவர்கள் பார்வைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். அவங்க பார்த்தா நாங்க வெட்டுக்கிளிகள், நாங்க பார்த்தா அவங்க பயங்கரமான ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். என்ன செய்தி? துர்ச்செய்தி. நன்றாய் கவனிக்கணும். அங்க போனா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். இப்போ என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் துர்ச்செய்தி சொல்றாங்க. ஆனால் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, ஏப்பா சும்மா இருங்கப்பா, என்னமோ நீங்க பாட்டுக்கு 10 பேரும் தையடதோம்னு குதிக்கிறீங்க. ஐயோ, நாங்க எல்லாம் வெட்டிக்கலிங்க, அவங்க ராட்சதெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் முடியுமையா, ஆகாத வேலை அப்படின்னு பண்றீங்களா? காலேப் எழும்புறாரு. என்ன சொல்றாரு? மோசேக்கு ஜனங்களை அமர்த்தி, சும்மா இருங்க ஐயா, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். 10 பேர் சொல்றாங்கங்க பலவான்கள், அவங்க முடியாது. 2 பேர்ல ஒருவர் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் எளிதிலே போய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிக்கணும், நன்றாய் கவனிக்கணும். ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நம்மளால் அது முடியாது, நம்மளால் அது முடியாது, நம்மளால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, நம்மளால் அவர்களை போல வாழ முடியாது, நம்மளால் அப்படி இருக்க முடியாது. ஒரு காலம் சொல்லாதுங்க. வாக்குத்தத்தம் ஒன்று வந்துதானால், இங்க யாரு வாக்கு கொடுத்தது? சொல்லி அனுப்பினது யாரு? மோசே அல்ல, தேவன் சொல்லி அனுப்பினார். அதான் 1-2 வசனங்களை வாசித்தீங்களே, தேவன் தான் சொல்லி அனுப்பினார். போங்க, கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பா, அதை வேவு பார்த்துட்டு வர சொல்லப்பா அப்படின்னு சொன்னார். கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுப்பார். அந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்தது? காலேப்பிட்ட இருந்தது. ஆமென். அந்த விசுவாசம் காலேப்பிட்டது. இப்போ பாருங்க, இப்ப காலேப்பு சொல்றாரு, ஏப்பா சும்மா இருங்கப்பா, நம்ம போய் எளிதில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம், நம்ம நிச்சயமா அவர்களை பிடிக்கலாம். ஆனா மற்ற 10 பேர் சொல்றாங்க, ஐயோ இது முடியவே முடியாது, அவர்கள் நெடியவர்கள், கொடியவர்கள், அவங்க இப்படிதான் வெட்டுக்கிளிகளை போல நம்ம இருக்கிறோம், அவர் ராட்சசர்கள். 14:1 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும் ஐயா, நீர் வேற கானான் தேசத்தை கொடுத்துறேன்னு, பாலும் தேனும் ஓடுற தேசம், அப்படி இப்படி ஆசை காட்டி கொண்டு போனா அவன் எல்லாம் எப்படி இருக்கிறான் பாருங்க, அப்படியே நெடியவர்களும் கொடியவர்களுமா இருக்கிறாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நாங்க அங்கேயே செத்து இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. நன்றாய் கவனிக்கணும், நன்றாய் கவனிக்கணும், கவனமா இருக்கணும். சோதரம் விசுவாசம் நமக்கு இருக்கணும், எளிதில் நம்ம சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஆமா, அதிகாரத்தை 1 யோவான் 5:4 வாசிங்க. இவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம். நீங்க தேவனாய் பிறந்தது உண்டானால் உலகத்தை ஜெயிப்பீங்க. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, பிள்ளைங்க எப்போ எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு அது வராது, இது வராதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொருத்தருக்கு வரும்போது நமக்கு ஏன் வராது? புரிகிறதா உங்களுக்கு? இன்னொருத்தருக்கு வருது இல்லை, அப்போ நமக்கு ஏன் வராது? நம்ம ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா வாத்தியார் சொல்றது கேட்கவும் கிடையாது, இங்க வந்து உட்காந்து இந்த அண்ணன் சொல்றதையும் கேட்கறதும் கிடையாது. இந்த காலேப்பு சொல்கிறான், நான் எளிதில் போய் ஜெயிச்சிடலாம். ஏனென்றால் காலேப்புக்கு தெரியும் தெய்வம்தான் வாக்கு கொடுத்தார் என்று. அதை மறந்து விடக்கூடாது. உங்களுடைய அடி மனதிலே தெய்வம் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை மறந்து விடவே கூடாது. மனுஷன் என்ன வேணா சொல்லலாம், கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிடணும். இப்போ என்ன ஆகணும்? இப்போ இங்கே சொல்கிறாங்க, அங்கேயே செத்திருந்தா நல்லா இருக்கும் ஐயா. ஏயா 3ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் பட்டயத்தால் மடியவும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எப்படி பாருங்க, யாரு பேர்ல பழிய போடுறாங்க பாருங்க, கர்த்தர் பேர்ல. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கே போயிடலான்னு இருக்கிறானுங்க. இவனுங்க உருப்பட முடியுமா? 6ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். நன்றாய் கவனித்தீர்களா? அந்த 2 பேரும் யோசுவாவும் காலேப்பும் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்றாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நம்ம அங்கேயே செத்திருந்தா நல்லமா இருந்துக்கிறோம், அங்கே இருந்தா உத்தமமா இருந்திருக்குன்னு சொன்னவங்க 4ஆம் வசனத்தில் சொல்றாங்க, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கே திரும்பி போயிடலான்னு. இந்த மோசையை நம்பி வந்தது காரியமே கெட்டு போகும் போல இருக்கு, நம்ம எல்லாம் செத்து போகும் போல இருக்கு, பஞ்சாதி பிள்ளைங்கள்லாம் செத்து போகும் போல இருக்கு. இந்த ஆளு பெரிய பெரிய ராட்சதர்கிட்ட கொண்டு போய் நம்மளை யுத்தம் பண்ண விடுறாரு, நம்மளையெல்லாம் என்ன பண்ணிடுவான், கொன்று போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் வந்துட்டு பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னால் பெற முடியாது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனுக்கு நீங்க போகணும்னால் இந்த உலகத்திலே சில யுத்தங்கள் நீங்கள் பண்ணணும். உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக, மனதுக்கு விரோதமாக போராடுகிற இச்சைகளை நீங்கள் போர் செய்து அழிக்கணும். சாத்தானோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் இந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அதை நீங்கள் ஏற்று நிற்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தத்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா இல்லை பிரியமானவளே, போராட்டம் உண்டு, ஜெயிக்கணும். ஆமா, ஜெயிக்கணும். தேவனிடத்தில் காத்திருக்கணும், முழங்காலில் நிற்கணும், ஜெபிக்கணும். இப்போ பாருங்க, இங்க வாங்க 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, காலேப்பும் யோசுவாவும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு, நாம் எளிதிலே போய் என்ன பண்ணிடலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்பிக்கை விட்டு விடாதுங்க, நம்பிக்கை விட்டு விடாது, நம்பிக்கை தளர வேண்டாம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது போராட்டம் நிறைந்த ஜீவிதம் அல்ல. ஆனால்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் அவரை போல நம்ம பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழும்போது சும்மா விட்டுற மாட்டான் சாத்தான். ஒருத்தன் பொறாமை பிடிச்சவன், ஏற்கனவே விழுந்து போனவன், அவன் ரொம்ப போராடுவான். அவனை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரிக்க வேண்டும். இந்த காலேப்பை குறித்து சொல்லும்போது 14ஆம் அதிகாரத்தில் என்னாகும்? 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவங்க. வேற ஆவி அவனுக்கிட்ட இருந்த ஆவியே என்னதுதான்? வேற ஆவி, தைரியத்தின் ஆவி. அப்படியே நீங்கள் ஒரு எழுதிட்டே வாங்கலை. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்துட்டீங்களா? 14:7 வாசிங்க. யோசுவா 14:7. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாய மோசே என்னை காதேஸ் பர்னவாவிலிருந்து அனுப்புகிற போது இருந்தது. கொண்டு வந்தேன். வந்த சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அவனுடைய அறிக்கையை பார்த்தீங்களா? காலேப் எப்படி பின்பற்றினாரா? உத்தமமாய். ஆமென். உத்தமமாய் பின்பற்றினார். நீங்களும் தேவனை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பின்பற்ற, அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உத்தமமாய் அவன் பின்பற்றினபடினாலே தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த 40 வயதிலே அவனுக்கு வாக்கு பண்ணினார் மோசே. இப்போ மோசே இல்லை, இறந்துட்டார். ஆனால் இப்பொழுது 85 வயதானாலும் அவனுடைய பலன் குன்றி போகாமல் அவன் தைரியசாலியாக யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறான். அவன் யோசுவாவிடத்தில் கேட்கிறான், ஐயா மோசே என்னை அனுப்பும்போது எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் இப்பொழுதும் யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறேன், எனக்கு அந்த சரி போ போய் யுத்தம் பண்ணி அதை சுதந்திரித்து கொண்டான். ஆமென். எனவே நீங்கள் சுதந்திரவாளிகள். உங்களுக்குள்ளாக காலேப்பின் ஆவி இருக்க வேண்டும். உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். வேறு ஆவி உள்ளவனாய் இருக்க வேண்டும். தைரியசாலியாய் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் கலகம் பண்ணுகிறவனால கலகத்தை அமர்த்துகிறவனாய் இருந்தான். நன்றாய் கவனிக்கணும். கலகத்தை அமர்த்துகிறவனாய் இருந்தான். ஆமா, சும்மா இருங்கடா, பேசாதுங்க, நம்ம எளிதில் போய் அதை நன்றாய் கவனிக்க வேண்டும். இதில் ஒரு ரகசியத்தை, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மோசே மரித்து போனார். இந்த மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தார் பார்த்துங்களா? அந்த மக்கள் எல்லாரும் வழியிலே செத்து போனார்கள். இந்த யோசுவாவும் காலேப்பு மட்டும்தான் அங்கிருந்து புறப்பட்ட போது இருந்தவர்களிலே அப்போ 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாருங்களாம். யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம். வேத பண்டிதர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருந்தார்கள். எல்லாம் வழியிலே அழிந்து போனார்கள். வழியில பிறந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு அந்த வழியில பிறந்த 40 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க 40 நாளில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்க. ஆனால் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இவருடைய அக்கிரமமும் இவருடைய சிந்தனையும் இவருடைய முரட்டாட்டமும் இவருடைய முறுமுறுப்பும் இவருடைய வாக்குவாதங்களும் அநேகரை விழுங்கி போயிட்டு. கேராகன் புத்திரர் என்று சிலர் இருந்தாங்க. அவன் பூமி பிளந்து அப்படியே விழுங்கிடுச்சுங்க. உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணி காடைகளெல்லாலே வந்து நிரம்பிச்சு எல்லாம் கடிச்சு பிச்சு இழுக்கிறாங்க. அவங்க வாயிலே பற்களுக்கு இடையில இருக்கும்போதே மகா கொடிய சங்காரம் வந்து நிறைய பேர் மரித்து போனார்களாம். தேவனிடத்தில் கோபாக்கினையை பெற்று அந்த ஜனங்களெல்லாம் அழிந்தார்கள். முரட்டாட்டம் உள்ளவர்கள் இந்த பாதியில் திரும்பி போகலான்னு மோசே ஆண்டவர் சமூகத்தில் போய் 40 நாள் ஜெபம் பண்ணி அந்த 10 கட்டளையை வாங்கிட்டுங்க வர்றதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா இந்த ஆரோன் இடத்துல மக்கள் சொல்கிறாங்களே, இந்த மோசே போனவர் இன்னும் வரல, அவருக்கு என்ன ஆனது தெரியாது, எங்களை வழி நடத்துறதற்கு வேற தெய்வத்தை உண்டாக்குங்க. அங்கே தலைவனை கேட்டாங்கல்ல, இவங்க
அப்போ என்ன பண்ணுவாருன்னா, சரி அப்படியா, உங்கள்ட்ட இருக்கிற காதணிகளை கழுத்தணி எல்லாம் கொண்டு வாங்கன்னு அதை நெருப்பில் போட்டு உருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அங்கே பைபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் நெருப்பில் போட்டோன்னா கண்டுக்குட்டி வந்தது. நெருப்பில் போட்டோன்னு கண்டுக்குட்டி வரல. இவனுங்க போகும்போதே அச்சு கொண்டு போனானுங்க. என்ன அச்சு? கன்றுக்குட்டி செய்கிற அச்சை கொண்டு போனாங்க. நல்லா கவனிக்கணும். கன்றுக்குட்டி செய்கிற அச்சை கொண்டு போனாங்க. அவனுங்க அச்சை கூட கொண்டு போயிருக்கிறானுங்க. பார்த்தீங்களா? இதுதான் நிறைய பேர் மனதில் ஒரு அச்சு இருக்கு, மனதில் ஒரு எண்ணம் இருக்கு. இதை மாதிரி அதை மாதிரி, இதை மாதிரி அதை மாதிரி இதை மாதிரி. இந்த அச்சு என்ன இருக்கு? எங்கே இருக்கு? மைண்டில் இருக்கு. அதை கொண்டு தான் போகிறாங்க. அதை விட்டுட்டு வர வேண்டியவங்க கொண்டு போகிறாங்க. அது கன்றுக்குட்டி வந்து விட்டது. ஆமாம், இப்போ கன்றுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆடி பாடுறானுங்க, குதிக்கிறானுங்க, ஆடுறானுங்க. அதுக்கு கொண்டாட்டம். இதுதான் நம்ம வழி நடத்துக்கிற தெய்வம் அப்படின்னு. மோசே வர்றாரு, அங்கேருந்து சீனா மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. 2 கையிலையும் 2 கற்பலைகளை கொண்டு வராரு. தெய்வம் எழுதி கொடுத்த கட்டளை. என்னடா இது, ஜெயத்துவனி மாதிரி தெரியல, அவத்துவனியா தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஐயோ மக்கள் மோசம் போயிட்டாங்க மோசே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவோம். இவனுக்கு கோபம் வந்து 2 கற்பலையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டார். பார்த்தீங்களா? திரும்ப வேற 2 செய்துட்டு வாயா அப்படின்னு சொன்னார். முதல்ல கொடுத்த கற்பலகை ஆண்டவரே கொடுத்தாரு. இப்போ இவன்கிட்ட செய்துட்டு கொண்டு வான, அதில் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு திரும்ப. இந்த மக்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். எனவே நீங்கள் நல்ல பிள்ளைங்க. உங்களை பார்த்தா அப்படி பளபளப்பாக உங்கள் முகத்தில் தேவ பிரசன்னம் அப்படி வருது. நீங்கள் நல்லவங்க. அதனால் தேவனை நம்புங்க. முரட்டாட்டம் பண்ண வேண்டாம், பின்வாங்கி போகிற எண்ணமும் வேண்டாம். நாம் எளிதிலேயே போய் ஜெயிக்கலாம். நாம் சுதந்திரிக்க போகிறது பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானுக்கு போகிறோம். அங்கே லைட்டும் கிடையாது, இருளும் கிடையாது, சூரியனும் இல்லை, சந்திரன் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, அழுகை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஆமேன். ஆண்டரோடு கூட நாம் நித்திய காலமாய் வாழுகிற தேசத்தை நமக்கு தருவார். இந்த பூமியிலும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும். நீங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள், நட்டாத பயிர்களிலிருந்து புசிப்பீர்கள் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடலாம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். காலேப்பினிடத்தில் ஒரு உண்மையும் உத்தமமும் இருந்தது. அவன் தேவனை விசுவாசித்தான், முரட்டாட்டம் பண்ணின மக்களை அமர்த்தினான், நல்ல செய்தியை அவன் கொண்டு வந்தான். அவர்கள் எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பும் போது நற்செய்தி இவனுக்குள்ளாக வேற ஆவி இருந்தது. உத்தமமாய் பின்பற்றினபடினாலே அவன் வாஞ்சித்ததான அருமையான மலை நாட்டை, அந்த எப்ரோனை யோசுவா அந்த காலேப்பு கொடுத்தாரே. ஆண்டவரே, எங்களுக்கும் நீர் வைத்திருக்கிற எப்ரோன்களை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்திலே நாங்கள் என்னென்ன நன்மையை பெற வேண்டும் என்று நீர் சுத்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். காலங்கள் கடந்து போகலாம், நாங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதபடி உம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஜெபிக்க சுதந்திரிக்க கிருபைதார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை எங்கெங்கிருந்து கொண்டு எந்த சூழ்நிலையில கேட்கிறார்களோ அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய தொழில்களை ஆசீர்வதியும். அவருடைய வீட்டில் இருக்கிற சாபங்கள் மறையட்டும். அவர்கள் இழந்து போனதை சுதந்திரிக்க உதவி செய்யும். அவள் கானானுக்காக பேரெழுதப்பட்டவர்கள், சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வறுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். துதி கனம் மகிமையாவது நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறான் இருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.